இது தொடர்பாக நிறைவேற்றப்படும் சட்டத்தை எதிர்த்து உறுப்பினர் ஒரே ஒரு இல்ல இந்த தீர்மானத்தை ஆச்சுதான். இல்ல இந்த கருத்துக்களை எல்லாம் வேறு நிகழ்வின் போது நீங்க விளக்கமா பேச இப்போ இந்த தீர்மானத்தை வரவேற்று மட்டும் நீங்க பேசும்படி கேட்டு. தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களில் வேந்தராக ஆளுநர் தான் உள்ளார். பல்கலைக்கழகத்தின் ஆளுநராக பங்கேற்க நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடல் தான் முதலில் பாடப்பட வேண்டும் என்று ஆளுநர் மாளிகை இருந்து கட்டாயப்படுத்தப்படுகிறது. இத்தகையான சூழ்நிலையில் இந்த தீர்மானத்தை பல்கலைக்கழகம் பின்பற்றுமா என்பது மிகப்பெரிய வினா தான். இந்த நிலையில் மற்ற பல்கலைக்கழகங்களும் நிர்வாகம் மாநில அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். அதுக்காக பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமனம் செய்யும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இது தொடர்பாக நிறைவேற்றப்படும் சட்டத்தை எதிர்த்து உறுப்பினர் இல்ல இந்த தீர்மானத்தை ஆச்சுதான். இல்ல இந்த கருத்துக்களை எல்லாம் வேறு நிகழ்வின் போது நீங்க விளக்கமா பேச இப்போ இந்த தீர்மானத்தை வரவேற்று மட்டும் நீங்க பேசும்படி கேட்டு. நிறைவேற்ற சட்டத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் விரைவில் தீர்ப்பு பெற்று பல்கலைக்கழக துணைவேந்தராக அரசு நியமிக்க வேண்டும். இந்த தீர்மானத்தை நிறைவேற்றப்படுவதை தொடர்ந்து மத்திய அரசிடம் தமிழக அரசு பேச்சு நடத்த வேண்டும். தமிழக அரசு நடைபெறும் அனைத்து பொது நிகழ்ச்சிகளும் தமிழ் தாய் வார்த்தை தான் முதலில் பாடப்பட வேண்டும் என்பதை கட்டாயமாக்கி புதிய சுற்றறிக்கை வெளியிடும்படி மத்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதே வேளையில் அது மத்திய அரசு மதிக்காவிட்டால் தனி சட்டம் கொண்டு வந்து தமிழை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த தீர்மானத்தை முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்று அமைகிறது. நன்றி, வணக்கம்.